பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இந்திய திருநாட்டின் 77வது சுதந்திர தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வழிபாட்டின் துவக்கமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பரலோக பிதாவே, இந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடுகிற நாளில் இந்த சுதந்திரத்துக்காக அரும்பாடுபட்டு மரித்தவர்கள், பெயர் மறைக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்ற விடுதலையை பேணி காக்க, அதை நினைவுகூர்ந்து உமக்கு நன்றி செலுத்த இந்த வழிபாடை கொடுத்திருக்கிறீர். இதில் பாடுகிற பாடலையும் தியானிக்கிற வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படுதாக இருக்க துணை புரிந்தருளும் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் கடவுளுடைய நாமத்தை துதிக்கும்படியாக 217வது கீர்த்தனையின் கடைசி கவியை மாத்திரம் பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், ஆவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேச மது சிரோமணிகள் விந்தையொளிக்குள் சேர்த்திடுவோம். சொந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திளங்கிட தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இன்றைய நாளின் அருளுரையும் தியானமாக உபாகமம் 32:39வது வசனம் 40வது வசனம். நானே கர்த்தர், என்னோடு வேறு தேவர்கள் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் குணப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிக்கிறவர்கள் எவரும் இல்லை. நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் என்றார். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்திருக்கிற எங்கள் இருதயங்கள் உமது அன்பின் தீயை மூட்டியருளும். பல வேளைகள், பல சிந்தனைகள், பல மொழிகள் இருக்கிறங்கள் யாவரையும் உம்முடைய ஒரே விசுவாச உரிமைகளாக கூட்டிச் சேர்த்திருக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் சத்தியமாக இருக்கட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, சுதந்திரம் என்பது இந்திய திருநாட்டிலே ஆங்கிலேயரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட, அடிமை வாழ்விலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு விடுதலை வாழ்வு. இந்த விடுதலை வாழ்வுக்கு அடித்தளமாக விளங்கின அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து உலகத்தை முழு விடுதலைக்குள்ளாக அழைத்த நம்முடைய தந்தையாம் கடவுள் உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலும் 40வது வசனத்திலும் இஸ்ரவேல் மக்களிடத்தில் நான் தான் உங்களுக்கு முழுமையான விடுதலையாளர், என்னை தவிர உங்களுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மக்கள் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் நாடோடியாக வாழ்ந்த காலங்களிலே, எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த காலங்களிலே அவர்கள் நினைத்ததை, வாழ்ந்ததை அவர்கள் மறந்துவிட்டு கடவுளை விட்டு தூரமான வழியிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வெளியிலே அழைத்து வந்த கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாத காரணத்தினாலே அவர்களிடத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நான் கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த இந்திய திருநாட்டிலே இந்த இந்தியாதான் என்னுடைய தாய், இந்த இந்தியாதான் என்னுடைய தகப்பனன், இங்கே இருக்கிற அத்துணை மாநிலங்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று நினைக்கக்கூடிய அந்த உணர்வை இந்த ஒரு வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நானே கர்த்தர், என்னை என்று வேறு தேவர்கள் இல்லை. நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், குணமாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிறிய சம்பவத்தை உதாரணமாக சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கும். 2 நாய்கள் பேசிக்கொண்டதாம். ஒன்று தெருநாய், இன்னொன்று வீட்டில் வளர்க்கப்படுகின்ற ஒரு நாய். தெருநாய் சொன்னதாம்,
நீ இவ்வளவு வீட்டு நாயை பார்த்து நீ இவ்வளவு கொழு என்று இருக்கிறாயே, சரி இந்த வீட்டு நாய் சொன்னதாம், நீ ஏன் இவ்வளவு எலும்புந்தோளுமாய் இருக்கிறாய்? என்னை போன்ற அநேக மக்கள் இந்த தெருக்களிலும் வீடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறது, அடைக்கலம் தேவைப்படுகிறது, ஆனால் கிடைக்கவில்லை. ஆகவே தான் நாங்கள் போட்டியினாலே என்னுடைய உடம்பு இவ்வளவு மெலிந்து விட்டது என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த தெருநாய் கேட்டதாம், தெருநாய் கேட்டபோது, நீ மாத்திரம் இவ்வளவு புஷ்டியாக இருக்கிறாயே என்று சொல்லி, எனக்கு வேண்டிய உணவை எல்லாம் மருந்து முதல் உணவு வரைக்கும் எனக்கு இந்த வீட்டார் வழங்குவார்கள். கேட்ட உடனே இந்த தெருநாய் அவனுடைய அந்த வீட்டு நாயினுடைய கழுத்தில் இருந்த தழும்பை பார்த்து கேட்டதாம், ஏன் இந்த தழும்பு என்று சொல்லி. என் வீட்டுக்காரர், என்னுடைய உரிமையாளர் என் கழுத்தில் ஒரு செயினை இரும்பு சங்கிலியை கட்டி அவர் விருப்பப்படி என்னை நடத்துவார். இதுதான் அடிமை நிறைந்த வாழ்வு. அப்பொழுது இந்த தெருநாய் சொன்னதாம், ஓ நீ அடிமையாக பிறந்த நாயா என்று சொல்லி. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக நேரங்களில், அநேக காரியங்களில், அநேக வாழ்க்கையில் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராமலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம், ஒரு தவறு, ஒரு தீங்கு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தீமைக்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போவது அடிமைத்தனம். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம், நான் தான் உன்னுடைய படைப்பாளர், உன்னுடைய சுதந்திரமும் பங்கு. அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் பங்குமானவர், தேவரீர் என்னுடைய சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த 77வது சுதந்திரத்தை கொண்டாடுகிற நீங்களும் நானும் அநேக நேரங்களில் நம்முடைய முன்னேற்றங்கள் இன்றைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கிறது. அடிமைத்தன கலைகளிலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஜாதியத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் கல்வியினாலும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பெண்ணிய அடிமைத்தனத்தை இந்த சமுதாயம் இன்றும் ஒரு தலையாய கிரீடமாக வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பேச்சிலும் எழுத்திலும் மாத்திரம் இந்த அடிமைத்தனம் இன்னும் விடுதலை பெறவில்லை. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் அமைதியாக வீட்டு வேலைகளை செய்து கொண்டு பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஜாதியத்திலே எங்கெங்கெல்லாம் திருச்சபையிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு திருச்சபையிலே ஜாதியம் ஒரு குறிப்பிட்ட இனம் மாத்திரம்தான் இந்த திருச்சபையை ஆள வேண்டும், அதில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனப்பக்குவம், இதுவும் கூட ஒரு விதமான அடிமைத்தனம். இருக்கின்றவர்களை விட்டு இல்லாதவர்களை தேடி சென்று நம்முடைய திருச்சபைகளை சேர்க்க வேண்டிய கட்டாயம். அதனால தான் பக்தன் பாடுகிறான், இந்து தேச மதுசிரோ மணிகள் விந்தை ஒளிகள் அழைத்திடுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அழைக்க வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற சுதந்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட விடுதலையும் சுதந்திரத்தையும் ஆண்டவராகிய கடவுள், நானே கர்த்தர், நான் உன்னை கொல்லுகிறேன், உயிர்ப்பிப்பேன். இஸ்ரவேல் மக்களை அவ்வாறாக ஆண்டவர் அடித்தார், காயப்படுத்தினார், குணமாக்கினார், அவர்களை தண்டித்தார், மீண்டும் சேர்த்து கொண்டார். இதுதான் உண்மையான சுதந்திரத்தின் பொருள். இன்றைக்கு காயப்படுத்தப்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், தள்ளப்பட்டவர்கள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், நீதி மறுக்கப்பட்டவர்கள் நீதி மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நீதியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, ஒரு காயங்களையும் ஆற்றுவார் இல்லை, ஒரு ஆறுதலும் இல்லாமல் அவர்கள் சேர்க்கப்படவும் இல்லை. இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த 77வது சுதந்திர தினத்தில் ஒரு முயற்சி, ஒரு அறைகூவல், ஒரு வாக்குறுதி எடுப்போம். அறியாத மக்களை, இந்த திருச்சபையில் வசதி குறைந்த மக்கள், எண்ணிக்கை குறைந்த மக்கள், இவர்களை நாம் முழு சுதந்திரத்துக்குள்ளாக அழைத்து வருவோம் என்ற பொருத்தனையோடு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல 77வது சுதந்திர தினத்துக்காக நன்றி. கடவுளே, இன்றைய நாளிலே உலகமெங்கும் கொண்டாடுகிற அத்தனை சுதந்திர தின வழிபாடுகளையும் சுதந்திர தின கொண்டாட்டங்களையும் அமைதியோடும் பொருளோடும் ஒவ்வொரு மக்களும் கொண்டாட நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இந்த நாளிலும் நாங்களும் பாவத்திலும் தீமையிலும் பயத்திலும் அடிமைப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி நம்முடைய நித்திய சமூகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றியருளும். இறைமகனும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படும் பூமியில் செய்யப்படுவதாக.
அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறபோல பாவக்கடங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதிரும். தீவிர ரட்சித்தலும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்னடைக்கும் இடைகளை சுவாமி. ஆமே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமே.